அனாதியானவன், அந்தம் இல்லாதவன். அவனே காலன், சிவன். ஹர 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 சிவ சம்பு, ஹர 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 சிவ சங்கரா, ஹர 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 சிவ சம்பு, ஹர 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 சிவ சங்கரா. எங்கே சிவனே தன்னை மறக்கிறாரோ அங்கே உதயமாகிறாள் சக்தி. சவத்தையே சிவமாக மாற்றிடும் அந்த தாளமே சக்தி. சக்தி இல்லையேல் சிவம் இல்லை எனில் நான் பிரஜாபதி தக்ஷன் சிவனிடமிருந்து சக்தியை பிரிப்பேன். பிரபஞ்சத்திலிருந்து சிவநாமத்தையே அழிப்பேன். ஒருவேளை இணைந்த பின் பிரிவதே அன்பின் பரிபாஷையா? இல்லை, மீண்டும் இணைவதற்கான எதிர்பார்ப்பே அன்பின் இலக்கணமாகும். அமைதியாக கேட்டபோது பாதாளம் கிடைத்தது. இனி நம் உரிமையான சொர்க்கத்தை பறித்துக் கொள்வோம். இன்று தேவர்கள் இனத்தையே அடியோடு அழிக்கப் போகிறேன். பிரம்மனாகிய நான் அனைவரிலும் சிறந்தவன். எப்பொழுதெல்லாம் அகங்காரம் தலைவிரித்தாடுகிறதோ அப்பொழுது நான் வருவேன். அவ்விடத்தை செய்வேன் சுத்தம். சிவனே, விரோதம் பறைசாற்ற தயாராக இருக்கிறான். தாட்சாயினி சதி, இது என் அழைப்பல்ல, எச்சரிக்கை. விரோதத்தின் எச்சரிக்கையில்தான் அன்பின் அழைப்பு ஒளிந்திருக்கிறது. சிவசக்தி திருவிளையாடல் வரும் திங்கள் முதல் இரவு 7 மணிக்கு. சிவனான நீங்கள் ருத்ரனாகிவிட்டீர்கள். ருத்ரனான என்னை சிவனாக்குவதற்கு சக்தி இருக்கிறாளே.